ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெல்லி மிட்டாய் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுக்கிறேன். இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப்பு, அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பால் பதத்துக்கு வந்து நம்ம அதை வந்து எடுக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா வந்து கொஞ்சம் வந்து திக்காகணும். கரெக்டான பதத்துக்கு எடுத்தால் தான் ஜெல்லி மிட்டாய் வந்து சூப்பராக வரும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜெல்லி ஸ்வீட் வந்து ரொம்ப ஆசையாக எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் திக்கான உடனே தண்ணியில் விட்டு பாருங்கள். இது வந்து எடுக்க வரணும். பாருங்கள், எடுக்க வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ விட்டு பார்க்கலாம். இது வந்து கேதர் ஆகி நம்ம எடுக்கிறதுக்கு வரணும். வரல, இன்னும் கொஞ்சம். இப்போ பார்த்துடலாம். இது பாருங்கள், நல்லா வந்து எடுக்க வருது. இப்போ வந்து நம்ம இந்த ஜெலட்டினை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஜெலட்டினை இதில் ஊற்றிடலாம். இதை வந்து நான் கலந்து விடுங்க. இது நல்லா சர்க்கரையோடு நல்லா கலக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கலக்கி விடலாம். இதை வந்து நம்ம கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மோல்டு ரெண்டும் இதில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு கப்லேயும் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணுனாலும் இதில் ஊற்றிக்கலாம். அது கலக்கும் போதே வந்து நம்ம ஊற்றிருக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ இதில் ஊற்றுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டுலேயும் இப்படியே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 hours வந்து இருக்கட்டும், இல்லை ஓவர் நைட் இருக்கட்டும். இப்போ நான் மீந்ததை வந்து ஒரு கப்லேயும் ஊற்றிருக்கேன். மோல்டு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். மோல்டு இல்லைன்னா கூட நம்ம வந்து கப்ஸில் வந்து ஊற்றி, கப்ஸில் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஜெல்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் வந்து வச்சுருக்கேன். இந்த சுகரில் நம்ம டிமோல்ட் பண்ணி சுகர் கோட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஜெல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து சுகர் கோட் பண்ணுறதுனால இது இல்லை வச்சிடலாம்.
இப்போ நம்ம மேலேயும் வந்து கொஞ்சம் சர்க்கரை தூவிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கப்பில் வச்சதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கப்பில் வச்சுருக்கிறதும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம கப்பில் வச்சதும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து சுகர் கோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஜெல்லி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக நம்ம ஜெல்லி மிட்டாயெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போவும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து ஜெல்லி ஸ்வீட் வந்து இருக்குது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே மோல்டுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.